எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளை உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேதவசனத்தை காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அன்பு எப்படியாப்பட்ட அன்பாக உங்களுக்குள் இருக்க வேண்டும். நம்ம அநேக இடத்தில் காட்டுகிற அன்பு எப்படியாப்பட்ட அன்பாக இருக்கிறது. தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு, நம்ம மனைவி மேல் வைக்கிற அன்பு எப்படியாப்பட்ட அன்பு, கணவன் மேலே மனைவி வைக்கிற அன்பு எப்படியாப்பட்ட அன்பு, பெற்றோர்களை பிள்ளைகள் வைக்கிற அன்பு எப்படியாப்பட்ட அன்பு என்று நம்ம இங்கே காண்பிக்கும்படியாக ஆண்டவர் நாள் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தை கூர்ந்து கவனிங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. நம்ம அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்ற அன்பாக இருக்கணும். மாயமான அன்பு இருக்கக்கூடாது, மாயமான அன்பு இருக்கக்கூடாது. மாசற்ற அன்பு, இயேசுவின் அன்பு. யாரெல்லாம் இயேசு பின்பற்றீங்களோ அன்பு வெளிப்படும் போது நீ அநேகருக்கு ஒரு அன்பு வெளிப்படுத்துகிற மகனாய் மகளாய் உங்களை மாற்ற முடியும். ஆனால் அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு இருக்குன்னா, சுத்த இருதயம் உள்ள நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பு. அந்த அன்பு தாங்க நிலைச்சி நிற்கும். மாசற்ற அன்பு, இயேசுவின் அன்பு. இயேசு உலகத்தில் வந்து அநேகருக்கு அன்பான வழிகளை கற்றுக் கொடுத்தார். அன்பான வழியில் நம்மளை போஜி நடத்தினார். உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு வந்துட்டார்னா அந்த அன்பு உங்களுக்குள்ளே பிறக்குங்க. அந்த அன்பை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணுமா? நல் மனசாட்சியாக இருக்கணுமா? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சியில் மாயமற்ற விசுவாசம். விசுவாசம் கொஞ்சம் வைக்கிற மாதிரி காட்டும், அப்புறம் பார்த்து மாயமான விசுவாசம் நம்மளுக்குள் வரக்கூடாது. இயேசுவின் அன்பு, மாசற்ற அன்பு. அந்த அன்பு நம்மளுக்குள்ளே வெளிப்படணும். இயேசுவின் அன்பு வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையும் நாம் அன்பாக இருக்க முடியுங்க. இந்த அன்பை கடைப்பிடிங்க. ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.